சிக்கன் வாங்கும் பொழுது இதையெல்லாம் பார்க்காமல் வாங்காதீங்க. பிறகு சாப்பிடுவதே வேஸ்ட். சண்டே என்றாலே கறி இல்லாமல் சில வீட்டில் சாப்பாடு செல்லாது. அப்படி சிக்கன் சமைக்கும் பொழுது அதை யாருக்கு தான் பிடிக்காது? கோழிக்கறியில் அதிகம் புரதச்சத்து இருக்கிறது. ஆனால் கோழிக்கறியில் அதிகம் கொழுப்புகள் இருப்பதால் அதை மக்கள் சிலர் சாப்பிடுவதை தவிர்க்கின்றனர். இந்த கறியில் எதை எதை சாப்பிட்டால் பலன் தெரியுமா? அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்ப்போம். கோழியின் ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து அளவை பொறுத்தவரை வேறுபடுகிறது. இதில் கோழியின் நெஞ்சு பகுதி அல்லது தொடைப்பகுதி இவற்றில் எது ஆரோக்கியமானது என்ற குழப்பமும் விவாதமும் மக்களிடையே நிலவி வருகிறது. சில மக்கள் கோழியின் தொடைக்கறியை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர். தொடைக்கறியை எளிதாக சமைக்க முடியும் மற்றும் மலிவானதும் கூட. இதன் சுவையும் அதிகமாக இருப்பதால் அவர்கள் விரும்புகின்றனர். சிலர் நெஞ்சுக்கறியை விரும்புகிறார்கள். எனவே இவற்றில் எது ஆரோக்கியமானது மற்றும் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்வோம். கோழியின் நெஞ்சு பகுதி குறைந்த கொழுப்பு, உயர் புரோட்டீன் கொண்டது. கோழியின் மற்ற பகுதிகளில் உள்ள அடர்ந்த இறைச்சியை விட நெஞ்சு பகுதியில் உள்ள வெள்ளை இறைச்சி உங்கள் பசியை ஆற்ற உதவும். இந்த இறைச்சி கொஞ்சம் விலை உயர்ந்தது என்றால் கூட ருசியானது. நம் ஆரோக்கியமான எலும்பு மற்றும் பற்களுக்கு தேவையான பாஸ்பரஸ் இந்த இறைச்சியில் உள்ளது. இது உங்களுக்கு தேவையான விட்டமின் B3 தினசரி தேவையை பூர்த்தி செய்கிறது. இது உங்கள் சோர்வை குறைக்க உதவும். இந்த கோழியின் நெஞ்சுக்கறியை நீங்கள் விதவிதமான முறையில் சமைத்து சாப்பிட முடியும். கிரில்லில் வைத்தோ அடுப்பில் வைத்தோ இதை சமைத்து சாப்பிடலாம். ஆனால் கோழியின் நெஞ்சுக்கறியில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் கிரில்களில் சமைக்கும் போது ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. எனவே ஒட்டிக்கொள்ளாமல் சமைக்க நீங்கள் கூடுதல் எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இது போன்ற தொல்லை கோழியின் தொடைக்கறியை சமைக்கும் போது இருப்பதில்லை. இதில் கோழியின் நெஞ்சுக்கறியை விட அதிக கொழுப்பு மற்றும் குறைந்த புரதங்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் அதை போக்க கோழியின் தொடைக்கறி நல்ல தேர்வாக இருக்கும். இது இரத்த சோகை, ஆரோக்கியமான தோல், கூந்தல் மற்றும் நகங்களுக்கு தேவையான சத்துக்கள் இதில் காணப்படுகிறது. துத்தநாகம் சத்து காணப்படுகிறது. மேலும் இதை கிரில் மற்றும் கடாயில் சமைக்கும் போது ஒட்டாது. எனவே அடிப்பிடிக்காமல் சமைக்க முடியும். இந்த தொடைப்பகுதியை எலும்பு இல்லாமல் அல்லது எலும்புடன் என எப்படி வேண்டுமானாலும் தேர்வு செய்து பயன்படுத்தலாம். இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையே சில ஊட்டச்சத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. கோழியின் தொடைப்பகுதி நெஞ்சு பகுதியை விட கொழுப்பு அதிகம் வாய்ந்தவை. இருப்பினும் இவை இரண்டிலும் இரும்பு சத்து, சோடியம், நல்ல கொலஸ்ட்ரால் அளவு காணப்படுகிறது. கோழியின் தொடைப்பகுதி அடர்ந்த இறைச்சி என்பதால் நெஞ்சுக்கறியை விட அதிக சுவையை கொடுக்கும். நீங்கள் நெஞ்சுக்கறியை சமைத்தால் அதில் மூலிகை எண்ணெய்களை சேர்த்து அதன் சுவையை அதிகரிக்கலாம். இரண்டிலும் ஊட்டச்சத்து அளவீட்டை ஒப்பிட்டு பார்த்ததில் கோழியின் நெஞ்சுக்கறி ஆரோக்கியமானது என்பது புரிகிறது. அதிக புரதம், குறைந்த கொழுப்பு கொண்டது. எனவே ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய தேவையான ஆற்றலை பெற கோழியின் நெஞ்சுக்கறியை சாப்பிட்டு வரலாம். எனவே உங்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ப கோழி இறைச்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். சிக்கன் என்றாலே அதில் கெடுதிதான் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றனர். தினமும் சிக்கன் சாப்பிட்டால்தான் உடலுக்கு கெடுதி. மேலும் அதை நாம் செய்யும் விதத்தை பொறுத்தும் இருக்கும். சிக்கனை நாம் இப்படி சமைத்து சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கெடுதி இல்லை. மேலும் வாரத்திற்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்வதால் ஒன்றும் தவறில்லை. நாளை சிக்கன் வாங்குபவர்கள் இதையெல்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்கள்.